பொண்டாட்டி ஏன்டா கடத்திக்கிட்டு வந்த? பின்ன ஏன் பொண்டாட்டி கடத்த சொல்ற? இப்ப நான் அவனை சுட போறேன். சுடு 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 டண்டனகா டண்டனகா டண்டனகா. ஹலோ சொல்ஜி. ஒரு வழியா நம்ம ஏகேவோட விடாமுயற்சி படம் விடாமுயற்சியோட ரிலீஸ் ஆயிருச்சு. ஆனால் விடாமுயற்சி யார் பண்ணாங்கன்னு தெரியல. இந்த படம் பார்க்கறது தான் நான் பயங்கர விடாமுயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா டிக்கெட் ஒரு இடத்துல கிடைக்கவே இல்லை. லோக்கல் தேட்டர் டிக்கெட் கிடைக்கல, இறங்கி டிக்கெட் கிடைக்கல. கடைசி நைட் ஷோ பார்த்து கண்ணு அமைஞ்சா படம் பார்த்துட்டு வந்தேன் நான். சரி நினைத்தே போட வேண்டியது கொஞ்சம் தாமதமாயிருச்சு, மன்னிச்சுங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரிவ்யூவாக மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கிற பிரச்சனைகள் குறைகள் அதெல்லாம் சொல்லுவேன். முதல்ல படத்தில் பாசிட்டிவ் முதல்ல சொல்லிடலாம். படத்தில் பாசிட்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் சொல்கிற மாதிரி நம்ம ஏகேவோட ஆக்டிங் நல்லா இருக்குது. மனுஷன் கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரு. படம் ஃபுல்லாக அவர் தான் வராரு. ஃபுல்லாக சிங்கிள் ஃப்ரேமில் அவர் தான் இருக்காரு. படத்தில் நிறைய சீனில். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த படத்தில் சினிமோட்டோகிராஃபி பார்த்தீங்க அப்படின்னா பக்காவாக இருக்குது. என்ன சொல்கிறதுன்னா பொதுவாக சொல்லுவாங்க ஹாலிவுட் ரேஞ்சுக்கு பார்த்துருக்கேன், ஹாலிவுட் ரேஞ்சுக்கு பார்த்துருக்கேன்ட்டு. உண்மையிலே படம் பார்த்தீங்க அப்படின்னா ஹாலிவுட் ரேஞ்சு தான் இருக்குது. படம் இவ்வளோ ஃபாரின் லொக்கேஷன் அப்படின்றலாம் தெரியுதா? இல்லை சினிமோட்டோகிராஃபி அதில் பக்காவாக பண்ணியிருக்காங்க தெரியுதா அப்படின்னு தெரியல. உதாரணம் சொன்னால் அந்த கார் ஃபைட் ஒன்று வரும், கார் சீன் ஃபைட் வரும். ஒரு டாப் அங்கே வச்சிருப்பாங்க பாருங்க, உள்ள பயங்கர பக்காவாக இருந்துச்சு. போடுறா தாங்கடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் செம்மையா பண்ணியிருந்தாங்க சினிமோட்டோகிராஃபியில். அப்போ இன்னொரு விஷயம் என்ன பண்ணா 2 வருஷமா ஏகே ஃபேன்ஸ் கஷ்டப்பட்டு இருப்பீங்க. ஒரு வாட்டியாவது தியேட்டர்ல ஏகேவை பார்த்துட மாட்டோமோ, ஏகேவோட முகம் பார்க்காம ஏங்கி போயிருப்பீங்க நம்ம ஏகே ஃபேன்ஸ். அவங்களாம் கண்டிப்பா அந்த படம் பிடிக்கும். ஸோ மறக்காம போய் பாருங்க, நல்லா இருக்குது படம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா படத்தோட ட்ரெய்லரோட பிரேக் டவுன் பார்த்துருப்போம். அதை சொல்லியிருப்போம் பிரேக் டவுன் படத்தோட படம் மாதிரி தான் இருக்கும் போல, ட்ரெய்லர் அப்படிதான் வர மாதிரி சீன் இருக்குன்னு சொல்லியிருப்போம். உண்மையிலே அந்த மாதிரி தான் பல சீன்கள் இருக்குது. கதையே மெயின் கதை அதே பிரேக் டவுன் கதை தான். ஸோ யாராவது படத்துக்கு போய் பார்த்துட்டு போகணுமா, இந்த படம் பார்க்கறதுக்கு வேற படம் பார்த்துட்டு போகணுமா அப்படிலாம் பார்த்துட்டு போகாதீங்க. எந்த படத்தையும் பார்க்காம போய் பாருங்க. ஆனால் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், நல்லாவும் இருக்கும். நான் தெரியாதமா அந்த படம் பார்த்துட்டேன். ஸோ அதனால அந்த படம் பார்க்கும்போது எனக்கு இந்த இப்போ அதுதான் நடக்கும், அடுத்ததான் நடக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் இருப்பானுங்க படம் பார்த்து விட்டு மச்சான் படுறா அது நடக்கும் படுறா, மச்சான் படுறா அது பண்ணுவானுங்க. அவனா கழுத்தம்மாலே அடிச்சு வீட்டு வாசலே விட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு நாலு ஜாலியாக படம் பார்க்க முடியும். அதே தானே பார்த்தீங்க அப்படின்னா பாட்டு பார்த்தீங்கன்னா படத்தில் பாட்டுலாம் பெருசாக இல்லை. தெரிஞ்சு 2 பாட்டோ 3 பாட்டோ தான். அது ஒரு பாட்டு பேக்ரவுண்டாக போயிடும், ஒரு பாட்டு இன்னொரு பாட்டும் பேக்ரவுண்ட் சாங் தான். ஒரே ஒரு பாட்டு பார்த்தீங்கன்னா அந்த சவரிக்கா சாங் மட்டும்தான் இருக்குது. அதுவும் நல்லா தான் இருக்குது. அப்புறம் ஸ்டண்ட்டு உண்மையிலே ஸ்டண்ட் நல்லா இருந்துச்சு. ஃபைட்ஸ்லாம் செமையாக பண்ணியிருந்தாங்க, நல்லா இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜுன் ஆக்ஷன் கிங் உண்மையிலே அவரு போஸ்ட் நல்லா இருந்துச்சுங்க. ஆக்ஷன் கிங் வரும்போதுலாம் தலைவன் என்னமா வில்லத்தனம் பண்ணுறான், வேற லெவலில் இருக்குது அப்படின்ற மாதிரி தலைவன் தெறிக்க விட்டுருப்பாரு. அதான் நல்லா இருந்துச்சு. திரிசா கேரக்டர் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஓகே தான், ஓகேப்பா. நெகட்டிவ் பக்கம் போகலாமா? ப்ளஸ் முடிஞ்சு. இப்போ நம்ம நெகட்டிவ் பக்கம் போவோம். நெகட்டிவ் பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நான் டைரக்ஷன் சைடில் கண்டிப்பாக நான் நெகட்டிவ் நான் சொல்லுவேன். காரணம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் பிரேக் டவுனோட ஒரு இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரி தான். பிரேக் டவுன் அந்த படம் பார்த்து அப்படி தான் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு டேரக்டருக்கும் தெரியும், எல்லாம் தெரியும். ஓகேவா? ஸோ கதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேரக்டர் அது இல்லை, பட் ஸ்க்ரீன் பிளே டேரக்டரோட தானே. அவருக்கு ஸ்க்ரீன் பிளே தான் பண்ணிருக்கணும்ல. தலைவர் என்ன பண்ணிருக்காருன்னா படத்தில் சில விஷயங்களை மாத்துறேன், ஒரிஜினல் படத்தை அப்படியே எடுத்தா எப்படி நமக்கு ஏற்ற மாதிரி மாத்துறேன் அப்படின்ற பேரில் மாத்துறேன்ட்டு தலைவன் திரைக்கதைக்குள்ள கரண்டி ஊட்டி ஆட்டி கதைகளி ஆக்கி கடைசியில் கலைக்கு பிடிச்சிருக்காரு கதையை. உதாரணம்னா ஒரிஜினல் படத்தில் முன்னாடி இந்த ஹீரோயின் லவ் பண்ணது அந்த போர்ஷன்லாம் வராது, டேரக்டாக கதைக்குள்ள போயிடுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா லவ் போர்ஷன்லாம் வருது, பட் லவ் போர்ஷன் ஒழுங்காக இருந்திருக்குமானா இல்லை. உதாரணம் சொன்னால் இந்த திரிசா கேரக்டர் சொன்னால் ஸ்பாராக தான் இருக்கும். இதெல்லாம் படம் பார்க்கலாம் ஸ்பாராக இருக்குது. இப்போ ஸ்டார்டிங்ல சொல்லிடுறாங்கல்ல ஸ்பாராக இருக்குது சொல்கிறேன். திரிசா கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா திரிஷாவும் ஏகேவும் கல்யாணமாகி 12 வருஷம் ஆயிருக்கும். 12 வருஷம் ஆகல, குழந்தை இருக்காது. குழந்தை பல பிரச்சனை இருந்திருக்கும். இதில் 2 பேர் பிரிஞ்சுற மாதிரி இருந்திருக்கும். இவ்வளோ பிரிஞ்சிருந்தாங்க அப்படின்னா பரவாயில்ல. திரிசா கேரக்டர் அஃபர் வேறு இருக்கும். அந்த அஃபர் யாருன்னு காட்ட மாட்டேங்க. வாஸ் அந்த அஃபர் யார் தெரியுமா? ஹீட்டர் யாரியா? நான் தாண்டா லியோ தாஸ். என்னையா சொல்லிக்கிட்டு இருக்க? பாஸ் இன்ஸ்டாகிராம் ஃபுல்லா அதான் ஒரு பேச்சு. போய் பாருங்க தளபதி கேமியா பாஸ். கூகுள் பண்ணி பாருங்க பாஸ். விக்கிபீடியா கேஸ்டிங்ல கூட இருக்குது. என்னையா இது டைரக்டருக்கே தெரியாது போலியே. ஆக்சுவலி கேரக்டர் எனக்கு காட்ட மாட்டேங்க. இப்போ என்ன பிரச்சனைனா இந்த படத்தில் பிரேக் டவுன் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். படத்தில் மெயின் கான்செப்டே தான். ஹீரோனை கடத்திடுவாங்க, ஹீரோயினை தேடி போக ஹீரோட கதை தான் இந்த கான்செப்ட் படத்தை மெயின் ஸ்டோரியே. இதில் ஹீரோயின் கேரக்டர் காணாமல் போயிடுச்சு அப்படின்னா ஒரு கேரக்டர் எந்த அளவுக்கு ஒரு ஐயோ கடத்த மாட்டேங்களே, ஐயோ எனவும் தெரியலையே அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். இதான் சொன்னால் டேரக்டர் பாலாவோட ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது, ஸ்டோரி ட்ரீட்மெண்ட். அதுதான் அவரே சொல்லியிருப்பார். ஏன்னா இன்னசென்ட் கேரக்டர் நீங்கள் கொண்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அழுக வரும். அதனால தான் என் படத்தில் இன்னசென்ட் கேரக்டராக பார்த்து
தேடி பிடிச்சி கொண்டு போடுவாங்க கிளைமேக்ஸ் சீன்ல அப்படின்னு இருப்பாரு. அந்த மாதிரி இந்த கேரக்டர் இன்னசென்ட்டா காமிச்சு இது வந்து ரொம்ப இதுவாக காமிச்சு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உண்மையிலே வந்து நம்ம படம் பார்க்கும்போது ஓகேடா அப்படின்னா அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். படத்தில் ட்விஸ்ட் ஒன்று இருக்கு ஓகேவா, இந்த இன்டர்வல் ட்விஸ்ட் ஒன்று இருக்கு. ட்விஸ்ட் நான் சொல்ல மாட்டேன், நீங்க படத்தில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சொல்ல மாட்டேன். அந்த ட்விஸ்ட்டுக்காக விற்கிறேன்ட்டு விச்சாரா அப்படின்னு தெரியல. அந்த ட்விஸ்ட் வந்து படத்தை தேவை, அந்த ட்விஸ்ட் இல்லாமல் நல்லா தான் இருந்திருக்கும் படத்தில் ஓகேவா. அதுக்காக என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஹீரோயின் கேரக்டர் மாத்திருப்பாங்க. இப்படி என்ன ஆச்சு அப்படின்னா இந்த கேரக்டர் இன்னசென்ட்டாவே இல்லை. நீ புருஷன் இருக்கும் போதே அவனோட எஃபர் பண்ணிட்டு போற, நீ இருந்தா என்ன இரியா கட்டி என்ன உன்னை வேற கண்டுபிடிக்கவா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுதே தவிர அந்த ஹீரோயின் கேரக்டர் வந்து ஐயோ காணுமே ஐயோ இது பண்ணுமே அப்படின்ற பதப்பதப்பு நம்ம கிட்ட வரல. ரெண்டாவது பிரச்சனை இன்னும் வாட் இஸ் த ப்ராப்ளம் ஆஃப் திஸ் மூவி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா படத்தில் லாங்குவேஜ். உண்மை படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஜர்பைஜான் தான் கதை நடக்குது. உண்மையே படம் இந்தியா நடக்கிற மாதிரி ஒருவேளை வந்து ஆக்ஷன் கிங் வந்து ஒரு வடக்கு நண்பராக வராரு, வடக்கு நண்பராக வந்து வடக்கம் சாப் அப்படி வந்து பாட்டை கத்துன்னு போயிடுறாரு அப்படி சொல்லியிருந்தா கூட நமக்கு மேபி ஆக்டிவிட்டி அப்படி வேண்டே இருந்திருக்கும். படத்தை திருப்பி போயிட்டு அஜர்பைஜான் வச்சுட்டாங்க. சரி அங்கதான் வச்சாங்க, அவனுங்க பேசலாங்க தமிழ் வச்சிருந்துருக்கலாம். சண்டை சொல்றீங்க அஜர்பைஜான் எப்படி தமிழ்ல பேச முடியும்? ஏட்டர் எல்லாம் கேட்டு தாயா. உண்மை என்ன அப்படின்னா பழைய கேப்டன் படம் பார்த்துருப்பீங்க. கேப்டன் படத்துல வந்து கேப்டன் தமிழ்ல பேசுவாரு, கேப்டன் படத்துல வந்து கேப்டன் தமிழ்ல பேசினா பரவாயில்ல, பாகிஸ்தான் தமிழ்ல பேசியிருப்பான். இதன் காரணம் என்ன அப்படின்னா ஜனபதி கலாச்சிருப்பேன் இதெல்லாம் சொல்றேன். அதன் காரணம் என்ன அப்படின்னா பாகிஸ்தான் தீவிரவாதி பாகிஸ்தான் பாஷையில பேசுறான்னா படம் பார்க்கறது பாகிஸ்தான்காரன் இல்ல நம்ம ஊருக்காரன். அவன் என்ன பேசுறான்னு நம்ம ஊருக்காரன் புரியணுன்றதுக்காகவே அவங்க தமிழ்ல பேசாம வச்சிருப்பாங்க. பட் இதையும் வந்து லாஜிக் குறையும் நினைச்சிங்க அப்படின்னா ரீசெண்டா வந்த அமரன் படத்தை எடுத்துக்கலாம், இல்ல அப்படின்னா மாற்றன் படத்தை எடுத்துக்கலாம். அதை பாத்தீங்க அப்படின்னா அந்த கேரக்டர் அவங்க ஊர் லாங்குவேஜ் தான் பேசும். பட் நமக்கு புரியறதுக்காக அந்த லாங்குவேஜை வந்து சவுண்டை கம்மி பண்ணிட்டு தமிழ்ல பேசுற மாதிரி சவுண்ட் வச்சுட்டு அதிகமா வச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து லாஜிக் இருக்காது, நமக்கும் புரியும். அந்த மாதிரி காமிச்சிருந்தா ஓகே எல்லாம் இருந்திருக்கும்னு சொல்லியிருந்துக்கலாம். என்ன ஆகுது அவனுங்க உட்காந்துட்டு அங்க அஜர்பைஜான் இங்கிலீஷ் தெரியாது தமிழும் தெரியாது, அவனுங்க உட்காந்துட்டு அவங்க ஊர் பாஷையில் பேசுறானுங்க. படத்துல அவங்க ஊர் பேச வச்சிருக்காங்க. நம்ம அவங்க ஊர் பாஷையில பேசுறாரு. படம் ஃபுல்லா இப்படி அஜர்பைஜான் தான் ஓடி நிற்கிறது. சப்டைட்டில் போடுறது தமிழ்ல, தமிழ் படத்துக்கே தமிழ் சப்டைட்டில் போட்டு படம் ஃபுல்லா ஓடுது. அதே வந்து வெறுப்பாடுது. இதே நம்ம ஓட்டில பாத்துருக்கும் போது வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பாஸ் பண்ணிட்டு பாத்துருக்கலாம் என்ன பேசுறாங்க முன்னாடி ஓட்டி இல்ல வந்து பாஸ் பண்ணி பார்க்கலாம். தியேட்டர்ல பார்க்கணும்னா படிக்கிறதுல காடாம போயிடுது. உங்களுக்கு படிக்க வரலாம் திட்டுவீங்க, அதெல்லாம் சொல்றேன். எனக்கு ஓகே இன்னும் ஏகப்பட்ட ஃபேமிலிஸ் இருப்பாங்களா அவங்க எல்லாம் வைங்க அதை யோசிங்க. படிக்கிறதுக்குள்ளே ஓடி போயிடுது. அவன் என்ன பேசுறான் எது பேசுறான்னு புரிய மாட்டேங்குது. இது வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா படத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமா நான் பாக்குறேன். நான் பிரேக் டவுன் வந்து அமெரிக்கன் மூவி படம் ஃபுல்லா இங்கிலீஷ் தான் எடுத்திருப்பாங்க. படம் ஃபுல்லா அவங்க இங்கிலீஷ் பேசினால இங்கிலீஷ்கார ஆடியன்ஸுக்கு கரெக்டாக புரிஞ்சிருக்கும். பட் நம்ம ஆடியன்ஸுக்கு புரியணுன்றதுக்காக அங்கே பண்ணியிருந்துருக்கலாம், அது கரெக்டாக இருந்திருக்கும். பட் அவங்க பண்ண முட்டைங்க, அது ஒரு பெரிய ப்ராப்ளம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தை உண்மையிலே கரெக்டாக எடிட் பண்ணி ரிலீஸ் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், படம் 2 மணி நேரம் 1.25 மணி நேரத்தில் படம் முடிஞ்சிடும். ஏன்னா பட கண்டென்ட்டே அதுதான். படத்தை இழுக்கணுன்றதுக்காக இழு எடுத்து படத்தை வந்து தேவையில்லாத ஸ்லோ மோஷன் சீன்லாம் வச்சு படத்தை அநியாயத்தை இழுத்து வச்சிருக்காங்க. இதனாலே வந்து பயங்கர ஸ்லோவா இருக்கு படம். நான் வந்து நைட் ஷோ தான் போனேன். போகும்போது கூட சில பேர் இதெல்லாம் தூங்கிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. படம் ஃபுல்லா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல புரியுது ஒத்துக்கணும், அதான் உண்மை. அந்த அளவுக்கு தான் அது இருந்துச்சு. படத்தை கட் ஷாட் பண்ணி கொஞ்சம் குறுக்கிருக்கலாம். ஏன் படத்தை இழுத்தாங்க அப்படின்றது தெரியல. படம் பாடி இழுத்துன்னு போயிட்டே இருக்கு. இது படத்துல மிகப்பெரிய பிரச்சனை நான் படம் பார்த்த வரைக்கும். அப்புறம் படத்துல பாத்தீங்க அப்படின்னா படத்துல ஸ்பாய்லர் தான். படத்துல வந்து சில ட்விஸ்டர்ஸ்லாம் இருக்கு. ட்விஸ்டர்ஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா மங்காத்தா படத்துல அளவுக்கு ஓரளவுக்கு பெரிய ட்விஸ்ட்லாம் இல்லை, அப்படியே கதை பரவான ட்விஸ்டர்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. இந்த ட்விஸ்ட்லாம் பாத்தீங்க அப்படின்னா படம் பார்த்துட்டு வந்து உங்க ஃப்ரெண்டு தான் சொல்லி ஸ்பாய்லர் பண்ண அவசியம் இல்லை. படத்தோட ட்ரெய்லர்லயே ஏகப்பட்ட ஸ்பாய்லர் இருக்குது. உதாரணத்துக்கு நான் அந்த ஸ்பாய்லர் நான் சொல்ல விரும்பல இதெல்லாம் சொல்றேன். படத்துல வந்து ஒரு வில்லன் கேரக்டர் இருக்கும், வில்லனோட ஒய்ஃப் கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டர் வந்து நம்ம நல்லவங்க வல்லவங்க நாங்க தூத்துக்குடியில இருந்து வரீங்க, தூத்துக்குடி சொந்த ஊரு அப்படின்லாம் இருக்கும். உண்மையிலே நம்ம நல்ல இன்னசென்ட் நல்லவங்க நினைச்சுட்டு இருப்போம் ஓகேவா. கடைசியில பார்த்தா அவங்க தான் வில்லனா இருப்பாங்க. படம் ஆரம்பிச்சு ஒரு 1/2 hourல இது எந்த ட்ரெய்லரும் பார்க்காம படத்தை உட்காந்தீங்க அப்படின்னா அடப்பாவி நீ ஏடா அப்படி பண்ண அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனா ட்ரெய்லர்லயே இவங்க தான் மெயின் வில்லனுங்க, இவங்க தான் கெட்டவனுங்க அப்படின்ட்டு மொத்தத்தையும் காமிச்சு ரிவீல் பண்ணிட்டேன் ட்ரெய்லர்ல. அது ட்ரெய்லரை பார்த்துட்டு போனா பார்க்கணும்னா தோணும் இவன் தான் கெட்டவன், இரு அவன் ரிவீல் பண்ணுவான் இரு அப்படின்ட்டு வெயிட் பண்ற மாதிரி இருந்திருக்கும். இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை தான். இதுதான்டா எங்க தலை வெங்கட் மாதிரி மார்வெல்ல இருந்து காப்பி அடிச்சுட்டு வந்து ஃபேக் ட்ரெய்லர் விட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்கணும். அந்த ட்ரிக்ஸ் மகிழ்ச்சி தெரியல என்ன பண்றது. அவரே கஷ்டப்பட்டு கால்ச்சிட்டு வாங்கி படம் எடுத்திருக்காரு. ஃபேக் ட்ரெய்லர் எடுக்கிறதுக்காரு பட்ஜெட் இருக்காது பாஸ். அதெல்லாம் கரெக்ட். படத்துக்கு ஷூட்டிங் பிரச்சனை போயிடுச்சு நான் கேள்விப்பட்டேன். மேபி அந்த காண்ட்ல தான் தலைமை சீன்ல வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அதோட மன்னிச்சிருவாயா ஆரம் வச்சு ஏகே அடிச்சு பாத்தியா அதை படம் ஏத்துக்கவே மாட்டையா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா பாவையா அந்த மனுஷன் எத்தனை பேரே அடி வாங்குவாரு. ஆல்ரெடி பொண்டாட்டி பத்தாதுக்கு இது வில்லனுக்கு வேற போய் ஆரோ கையால ஏகே அடைக்க வச்சிருக்க பாத்தியா. உண்மையிலேங்க படம் ஸ்டார்ட் ஆகி செகண்ட் ஹாஃப் அது வரைக்கும் ஏக்க அடி வாங்கினே இருப்பாரு. அதுக்கு மேல அடிக்க ஆரம்பிப்பாரு. அவர் என்ன பிரச்சனை
பிரச்சனை அடிக்க ஆரம்பிக்கும் படம் முடிஞ்சு போயிருது. என்ன பண்றது, ஸ்பாய்லர்ல வராது. ஓகே வாடா விட்டுரும். இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. பட் இந்த படம் கண்டிப்பா ஏகே ஃபேன்ஸுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏகே ஃபேன்ஸ் 2 வருஷம் கழிச்சு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, என்ஜாய் பண்ணுங்க. பட் மற்றபடி காமன் ஆடியன்ஸுக்குலாம் அந்த படம் பிடிக்குமா அப்படின்றது ஒரு கேள்விதான். இதே மாதிரி படம் வந்து ஒரு மாஸ் மசாலா படம் வேணாம் ப்ரோ, எனக்கு வந்து ஒரு நல்ல படமா இருக்கணும் ப்ரோ, ஹாலிவுட் படமா இருக்கணும் ப்ரோ, ஓடிடில பாக்குற படமா இருக்கணும் போது காட்டுப்பட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த படம் ஓடிடில பாக்குற மாதிரி நல்ல படமா தான் இருக்கும். தட் மீன்ஸ் ஹாலிவுட் படங்கள் மாதிரி இருக்கும். ஸோ வந்து அந்த மாதிரி ஒரு ரசிகர்கள் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம போய் படம் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். பட் என்னன்னா உங்களுக்கு பொறுமை வேணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாக்குற அளவுக்கு உங்களுக்கு வந்து தெம்பு இருந்துச்சு, பொறுமை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. படம் போய் தியேட்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஏன்னா டிக்கெட் தான் கிடைக்கல எனக்கு. நான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தோம்டா, எனக்கு நைட் ஷோ பார்க்க வச்சுட்டா அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. கண்ணெல்லாம் எரிஞ்சு போயிருங்க, கண்ணெல்லாம் ஒரு சோப்பா இருக்கா. ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாம் விடாமுயற்சி பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. நான் சொன்ன பாயிண்ட்லாம் வந்து நெகட்டிவ் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக சில பேருக்கு வந்து ஏற்றுக்கிற மாதிரியும் இருக்கும், ஏற்றுக்காத மாதிரியும் இருக்கும். பட் வந்து நீங்கள் என்னதான் ரசிகராக இருந்தாலும் பொதுவாக நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்தா சொன்ன பாயிண்ட் கடை யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சுப்பீங்க தான் உண்மை அப்படின்ட்டு. மற்ற நான் எப்போ சொல்கிறது தான், ஏகே ஃபேன்ஸ் இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும், ஏகே ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணுங்க. பட் ஒரு காமன் ஆடியன்ஸாக பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த படம் செட் ஆகுமா, கனெக்ட் ஆகுமா அப்படின்றதான் ஒரு கேள்வி. நான் படம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பணக்காரனுக்கு எடுப்படுற பிரச்சனை மாதிரி தான் இருக்கே தவிர நம்பூருக்காரங்க நடக்கிற மாதிரி தெரியல. ஸோ அதே வந்து படம் வந்து நிறைய கனெக்ட் ஆகாது நிறைய பேருக்கு நம்ம ஊருக்கு. மற்ற பார்த்தீங்க அப்படின்னா அதான் சொன்னேன், ஏகே ஃபேன்ஸ் பிடிக்கும், மறக்காம போய் செக் பண்ணுங்கள். இதே பற்றி லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி என்ன படத்தை ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நானும் இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமாக சந்திக்கிறேன். போடுறேன் பாய். அப்போ ஏகே ஃபேன்ஸ் நெகட்டிவ் வைக்கிட்டு சொல்லிட்டேன்றதுக்காக பள்ளியில வாங்கக்கூடாது, ஓகேவா? படம் நல்லா தான் இருக்குது, ஆனால் சின்ன குறையும் இருக்குது, பார்த்துங்க.